ஹாய், இவர் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். துபாயில் இருக்கார். இவர் வந்து ஸ்வீட் அண்ட் கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். கள்ளக்குறிச்சிக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தார். இவர் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாருன்னா, டேட்ஸ் அல்வா ஆர்டர் பண்ணியிருந்தார், ட்ரீம் கேக்கு, அசார்டட் ப்ரௌனி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தார். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊருக்கு வந்து பார்சல் சென்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. இது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்தது. இது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரீம் கேக் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு போய் ரீச் ஆகிறதுக்கும் 1 டே ஆகும்னு சொன்னாங்க. சரி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அசார்டட் ப்ரௌனி வந்து தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பாக்ஸ் மேலே வந்து நேம்ஸ் வந்து நோட் பண்ணிவிட்டேன், என்னென்ன ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி அந்த பபிள் ஷீட்டில் தான் பேக் பண்ணேன். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது, அது வந்து கலையாது மேலே இருக்கிற டிசைனும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பாக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸையும் வந்து பபிள் ஷீட்டில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது இன்னும் சேஃபாகவே போய் சேரும் அப்படின்றதால நான் அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அவருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், எது இருந்தாலும் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1 டே ஆச்சு அவங்க கையில் போய் சேர்றதுக்கு. கையில் அவங்களுக்கு போய் ரீச் ஆன உடனே அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டிஎம்ஆர் கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.